அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும், வைரம் வாங்கணும் எந்த கடவுளாச்சும் சொல்லியிருக்காங்களா? இல்ல எந்த சித்தராச்சும் ஏதாச்சும் ஒரு சுவட்டில் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. அட்சய திருதியோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் அன்னபூர்ணி அம்மா கிட்ட இருந்து அட்சய பாத்திரத்துல இருந்து அன்னம் உண்ட நாள் தான் அட்சய திருதியை. இன்னைக்கு நீங்க என்னென்ன அன்னம் கொடுக்குறீங்களோ அந்த கொடுக்க நிறையும் அப்படிங்கறத உணர்த்துறது தான் அட்சய திருதியை. நீங்க கொடுக்குற அத்தனையுமே இறைவனுக்கு டைரக்டா போய் சேரும் அப்படிங்கறத உணர்த்துறது தான் அட்சய திருதியை. அட்சய திருதியை அன்னைக்கு என்ன வாங்கினாலும் நம்மளுக்கு அது பெருகும் அப்படிங்கிறது நம்மளுடைய சுயநலத்துக்காக உண்டாக்கிக்கிட்ட ஒரு விஷயமே தவிர எந்த ஒரு கடவுளும் அதை சொல்றது கிடையாது. நீங்க என்ன தானம் பண்ணிருக்கீங்க, தர்மம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது மட்டும்தான் நீங்க மேலுலகத்துல கணக்கிடுவாங்களே தவிர நம்ம கொண்டு போகும்போது நம்ம பணமோ நகையோ எதுவுமே நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. அங்க எதுவுமே அது வந்து எடுபடாது. நம்ம எல்லாரும் அபிஜித் முகூர்த்தத்துக்கு ஒன்னா சேர்ந்து வழிபட்ட மாதிரி இந்த அக்ஷய திருதியைக்கு நம்ம சத்சங்கமா ஒரு முடிவு பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பாக்குறவங்க ஒருத்தருக்கு நீங்க அன்னம் வாங்கி அன்னதானம் இட்டா அந்த பலன் இறைவனுக்கே போய் சேரும், உங்க வாழ்க்கை வளமாகும். அதுவும் இல்லாம இந்த வருஷம் அக்ஷய திருதியை மரண யோகத்துல வருது. அதனால நீங்க வாங்குற தங்கமோ வெள்ளியோ சுபிக்ஷமா இருக்காது. குண்டூசி கூட வாங்கிடாதீங்க. நீங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் என்ன பண்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம பண்றது இறைவனுக்கே போய் சேருனால்தான் அக்ஷய திருதியை. எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி.